கூடியிருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மாதம் 2 விசேஷங்களை உடைய மாதம். ஒன்று என்னது? எத்தனை வாரம் இருக்கு இந்த மாசத்துல? இது எத்தனாவது வாரம்? 5 ஆராதனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். 5 கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மோடு பேசியிருக்கிறார். நம் யார் இடத்துல அன்பு அதிகமா இருக்கிற நிறைய பேசும். தேவன் இப்ப 5 வாரம் நம்மளோட பேசு. இது முதலாவது விசேஷம். 2வது, இந்த மாதம் என்னைக்கு ஆரம்பிச்சது? 1ஆம் தேதின்னு சொல்லாதீங்க. எந்த கிழமையில் ஆரம்பிச்சது? மறந்துட்டோம். பிஸி, we are running our lifestyle. That's on Saturday. இது 1ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பித்தது. கடைசி நாள் கர்த்தருடைய நாளிலே, சண்டேல முடிகிறது. இதுவும் நமக்கு ஒரு 6 மணிக்கு நம்ம கடந்த மாதத்தில் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆரம்பித்தோம். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இந்த மாதத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கு நாம் முடிக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து. ஹல்லேலூயா. நாளிலும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பதற்கு முன்பதாக ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி இந்த நாள் வார்த்தைக்கு கடந்து போக விரும்புகிறேன். பொதுவாக கர்த்தருடைய வசனத்தை குறித்து பேசுகிற பொழுது எந்த வசனமாக இருந்தாலும் அதை ஒரு பிரசங்கத்திலே நான் முடித்துவிட முயற்சி செய்வேன். என்றால் பாஸ்டர் இடத்தில் சொன்ன கேட்டும்போது எனக்கு அந்த காரியத்தில் டவுட்டாக இருந்து கேட்கும்போது, ஒரு பிரசங்கத்தை எத்தனை, ஒரு வசனத்தை எத்தனை வால்யூம், எத்தனை முறை செய்யலாம்? அதிகபட்சம் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் 2 விசை சொல்லலாம் என்று சொல்ல. அதற்கு உதாரணமாக முதல் சர்வீஸ், நியூ இயர் சர்வீஸ், முதல் வாக்கு தத்துவம் சொல்லுவோம். பிற்பாடு அடுத்த வாரம் அதையே இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசுகிறதை போறோம். அதே போல அவசியம் ஏற்பட்டால்தான் 2வது பிரசங்கிக்க வேண்டிய ஒரு காரியம். அதே போலவே இந்த வாரத்திலும் கடந்த வாரத்திலே நாம் தியானித்த வசனத்திலே அதை நீங்கள் எப்படி வீட்டிலே போய் தியானிக்கிறீர்களோ அப்படியே நான் பிரசங்கித்தாலும் நானும் போய் அதை கேட்கிறேன். எப்படி நான் பேசியிருக்கிறேன்? கர்த்தருடைய வசனத்தை பேச வேண்டிய பிரகாரம் நான் பேசியிருக்கிறேனா? மறுபடியும் நான் கேட்கிறேன். அப்படி அந்த வசனத்தை நான் கேட்கும் பொழுது, கேட்டு அந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை மறுபடியும் மறுபடியும் என் நினைவிலே வந்து எனக்கு அது பிரயோஜனமா இருந்தபடினாலே அந்த வசனத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அதென்றால் கர்த்தருடைய முகம். முகம், முகம் என்கிற அந்த ஒரு லைன், 3 எழுத்து முகம், அந்த வார்த்தை எனக்கு ரிப்பீட்டடா இருந்தபடினாலே சங்கீதங்களில் அநேக இடங்களிலே இந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய முகம் என்று பார்க்கிறோம். இன்னும் அநேக இடங்களிலே முகம் முகம் என்று வருகிறதை பார்க்கிறோம். ஆகினாலே கடந்த வாரத்திற்கு முன்பதாக வாசித்த வசனத்தை தான் நாம் வாசிக்க போகிறோம் என்று அறிந்திருக்கிற நீங்கள் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எந்த வசனம்? பேஜ் நம்பர் 468, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் போதும். மோவாபேரியும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லும்படியாக விரும்புகிறேன். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். சொல்லுங்க, இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். எல்லாமே கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிதான் இருக்கிறது? அற்ப காரியமா இருக்கிறது. இதை மற்றவர்கள், அதாவது கர்த்தரை அறியாதவர்கள் விசுவாசிக்கிறார்களோ இல்லையோ, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நாம், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவருக்கு முன்பாக எல்லாம் எப்படி இருக்கிறது? அற்பமான காரியமா இருக்கிறது. எதுவும் பெருசு, ஆண்டவருக்கு இதெல்லாம் பெருசு அப்படி என்று சொல்லத்தக்க ஒரு காரியம் தேவனுக்கு இல்லை. நமக்கு வேணாலும் இருக்கலாம். நமக்கு ஒரு சின்ன காரியம் இருக்கும், பெரிய காரியம் இருக்கும். என்ன பிரதர் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றீங்க அப்படி சொல்லும். என்ன இவ்வளோ பெருசு சொல்றீங்களே அப்படி சொல்லலாம். நமக்கு பெரிதா இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு பார்வையிலே எப்படிப்பட்டது? எல்லாமே கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாமே அற்ப காரியம் தான். ஆகையினால் தான் யோபு 9:10 நாம் வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். ஆராய்ந்து பார்க்க முடியாது. நம்முடைய மூளை அறிவினாலே அதை ஆராய்ந்து பார்க்க முடியாது. அப்படி ஆராய்ந்து பார்க்க முடியாததினால்தான்
நாம் கடந்த முறை தியானிக்கும் போது மோசே சொல்கிறான், ஆண்டவரே, இந்த 6,00,000 புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் இங்கு இருக்கிறவர்களுக்கும் நான்வெஜ் என்வி கொடுக்கணும்னா எங்களிடத்தில் இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாம் அடித்தாலும் ஒரு 4-5 நாளுக்குள்ள காலி ஆயிடும். என்வினாலே ஒரு ஆர்வம் தான். நம்ம வீட்டில் கூட பசங்க அப்படிதான் போடுது. என்வின்னு பண்ணிட்டா சாதாரண அளவை காட்டிலும் கொஞ்சம் அதிகமா போகும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அந்த ஆவல், அந்த கேட்கும்போது, அந்த இறைச்சி கேட்கும் பொழுது அப்படி பீறி போடுவார்கள் என்கிற நிலைமையில எங்களுக்கு அப்பம் சாப்பிட்டு இந்த மண்ணா சாப்பிட்டு என்னத்துக்கு இது என்று சொல்லி அந்த இறைச்சிக்காக அவர்கள் ஏங்கின போது மோசே அங்க சொல்லுகிறான், இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிற இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் அடித்தாலும் இது எம்மாத்திரம் ஆண்டவரே, 1 மாசத்துக்கு தருவேன் என்று சொன்னீரே என்று சொல்லி அங்க சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய கை என்னாகும் 11:23 அது இருக்கிறது, கர்த்தருடைய கை குறுகிற்றோ. மோசே, நீ இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை மாம்சத்தின்படி நீ கணக்கு போட்டு பார்க்கிறாய். இந்த மிருகங்கள் இத்தனை இருக்கிறது, ஜனங்கள் இத்தனை இருக்கிறது, ஒவ்வொருவனுக்கு இவ்வளவு கொடுத்தாலும் 1 மாசத்துக்கு வராது என்று சொல்லி உன் கணக்கை, உன் அறிவை, உன் சூழ்நிலையை பார்க்கிறாய். நானும் கர்த்தர் சூழ்நிலையை பார்க்கிறவல்ல. அவர் யார்? அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளை உண்டாக்கின தேவன். அவருக்கு அது அற்ப காரியம். 1 மாதம் வரைக்கும் ஜனங்களுக்கு இறைச்சி கொடுப்பது தேவனுக்கு அது அற்ப காரியமாயிருக்கிறது. ஆகையினால் தான் என் பார்வைக்கு அற்ப காரியம் அல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு அதை அற்ப காரியமாக இருப்பது. முதலாவது, அந்த எனக்கு ஒரு காரியத்தை தேவன் செய்ய வேண்டுமென்றால் அதை செய்வதற்கு முன்பதாக தேவன் ஒன்றை நமக்குள்ளே பார்க்கிறார். கடந்த முறை பார்த்தோம், அற்ப காரியமாய் இருக்கிறபடினாலே அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்க வேண்டும் என்றும், கர்த்தருடைய சமூகத்தில் வைக்க வேண்டுமென்றால் அவருடைய பிரசன்னம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று பார்த்தோம். 3வது என்ன பார்த்தோம்? சொல்லுங்க, என்ன எழுதி இருக்கிறீங்க? 3வது என்ன பார்த்தோம்? அவருடைய விசுவாசத்தை கண்டு 3 காரியங்களை. முதலாவது, கர்த்தருடைய காரியத்திற்கு கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம் அவர் பாதத்தில் வைக்க வேண்டும் என்று சொன்னோம். 2வது, அவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவருடைய பிரசன்னம் இருக்கிறதா என்று பார்த்து வைக்கணும். 3வது, விசுவாசத்தோடு எப்படி நாம் வைக்கிறோம் என்று 3 காரியத்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் அதே வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். வாசியுங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு எலிசா பாராதிருந்தால் ஆமா, இங்கே நான் சொன்னது போல ஆரம்பத்தில் சொன்ன முகம், இங்கே தீர்க்கதரிசியாகிய எலிசா சொல்லுகிறார், நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால். இங்கே சிலர், இங்கே தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? 3 ராஜாக்கள் இங்கே இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் ராஜா இருக்கிறார், ஏதோமின் ராஜா இருக்கிறார், யூதாவின் ராஜா இருக்கிறார். ஆனால் அவர் அங்கே குறிப்பிடும் பொழுது, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை நான் பாராதிருந்தால். இன்றைக்கு செய்தி என்னவென்றால், நாம் யோராமாய் இருக்கக்கூடாது, யோசபாத்தாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முகத்தை, அதாவது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது அவர் என் முகத்தை பார்த்து பிரியப்பட வேண்டும். நாம் என்ன பண்றோம்? ஒரு பிச்சைக்காரங்க வந்தா கூட அப்படி பார்க்குறோம், அவங்க முகத்தை பார்க்குறோம், போடலாமா? சிலருக்கு நமக்கு போடணும்னு தோணாது. பிச்சை கொடுக்கும்போது அவருக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்கிற காரியம் நமக்குள்ளே வராது. காரணம், அவர்களுடைய கிரியைகள் அப்படிப்பட்டதாய் காணப்படும், அல்லது அவருடைய இருக்கிற காரியங்கள் அப்படிப்பட்ட. அப்போ தேவன் எனக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது அவர் என் முகத்தை கண்டு பிரியப்பட வேண்டும். எனக்கு உதவி செய்யும்படி, எனக்கு இறங்கும்படி அவருடைய இருதயம் என்ன பண்ணணும்? இளக வேண்டும்.
ஆகையினால் இங்க அந்த 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். எலிசா, இங்கே பார்க்கிறேன், நல்ல கவனிங்கள் இந்த வார்த்தைகளை. எலிசா, தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, எனக்கும் உமக்கும் என்ன. இங்கே நன்றாக கவனிங்கள். யோசபாத்து சொல்லுகிறார், நான் யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால், அப்படின்னா என்ன, அதை பார்க்கறதுனாலதான் உனக்கு இரக்கம் செய்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், வாசிங்கள். எனக்கும் உமக்கும் என்ன, எனக்கும் உமக்கும், அவன் முகத்தை பார்த்து சொல்றான், எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திற்கும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திற்கும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும். போதும். இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து சொல்ல, நீர் ஏன் என்னிடத்தில் வருகிறீர்? நீர் உம்முடைய தகப்பனுடைய தீர்க்கதரிசியும் தாயினுடைய தீர்க்கதரிசியிலும் போக வேண்டியதானே. அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசியத்தில் போனார்கள் அல்லவா, தாயும் தகப்பனும், அங்கே போக வேண்டியதுதான் என்று சொல்லி அவன் முகத்தை பார்த்த உடனே அங்கு தீர்க்கதரிசி சொல்கிறான். இதிலே ஒரு வார்னிங் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. என் முகத்தை பார்த்து தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று என்னை பார்த்து அவர் கடந்து போக கூடாது. அப்போ நான் யாராய் இருக்க வேண்டும் என்றால், நான் யோசபாத்தா இருக்க வேண்டும், யோராமாய் காணப்படக்கூடாது. யோசபாத்தின் முகத்தை பார்த்து அவனுக்கு மாத்திரமல்ல, தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இங்கே பள்ளங்களை வெட்டுங்கள், அங்கே தண்ணீர் இல்லாத சூழ்நிலை நாம் அறிந்திருக்கிறோம். யோசபாத்தின் முகத்தை பார்த்ததினாலே நன்மை யோசபாத்துக்கு மாத்திரமல்ல, அவனோடு கூட போன மற்ற ராஜாக்களுக்கும் உண்டானது. அப்போ நம்மை தேவன் எப்படியா வைக்க வேண்டும்? ஒரு ஆசீர்வாதமான நம் மூலம், நம்முடைய காரியத்தின் மூலம் நம் குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதமாக, நம் சபைக்கு ஆசீர்வாதமாக, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக. இங்கே பார்க்கிறோம், யோசபாத் மாத்திரம் இல்லை என்றால் அந்த 2 ராஜாக்கள் என்ன இருப்பார்கள்? தண்ணீர் இல்லாமல் அவர்கள் மிருக ஜீவன்கள் அழிக்கப்பட்டிருக்கும் ஒருவனாலே. ஆகையினால் தான் சொன்னேன், நாம் தான் அந்த யோசபாத்தா இருக்கும்படி நாம் விரும்ப வேண்டும். இன்னொரு வாழ்க்கையிலே பார்க்கிறோம், ஆபிரகாம் லோத்து 2 காரியங்களை பார்க்கும் பொழுது, அந்த பட்டணத்தின் வாசலிலிருந்து லோத்துவை தூதர்கள் வெளியே கொண்டு வருகிறார்கள். யாருடைய முகத்தை பார்த்து? ஆபிரகாமுடைய முகத்தை பார்த்து. ஆக்கினிலே அழிக்கப்பட வேண்டிய அவர்களை யார் நிமித்தம் அவன் வேண்டிக் கொண்டான்? லோத்து வேண்டிக் கொண்டதினாலே அல்ல. எது நிமித்தம் லோத்தை அந்த பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் என்றால், ஏன்னா அவன் எங்க உட்கார்ந்துன்னு சொல்றான், தூதர்களை பார்த்து சோதோமில் உட்கார்ந்து கொண்டு, நீர் வாரும் எங்களிடத்தில் போஜனம் பண்ணுன்னு சொல்றான். சோதோமுக்கு ஆண்டவர் போவாரா? சோதோமுக்குள்ள போய் போஜனம் பண்ணுவாரா? அக்கிரமத்தின் மிகுதி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் அருவருக்கிற காரியங்கள் அங்கே நடக்கும்போது தேவன் அதற்காக அங்கே போகவில்லை. ஆபிரகாம் இங்கு வேண்டுதல் செய்கிறான். ஆபிரகாமின் முகத்தை பார்த்து லோத்துக்கு அங்கே இரக்கம் செய்கிறதை பார்க்கிறோம். தாவீதின் முகத்தை பார்த்து யோனத்தானின் மகனாகிய மோவிபேசத்து இரக்கம் பெறுகிறான். ராஜாவினுடைய பந்தியிலே அமர வைக்கப்படுகிறான். அது யார் நிமித்தம் என்றால், மோவிபேசத்தை பார்த்து அல்ல, அவன் முடவனாய் இருக்கிறான், அவனை கண்டு அல்ல, யோனத்தான் தனக்கு செய்தவற்றை. யோனத்தானுடைய முகத்தை பார்க்கும்போது தாவீதுக்கு சந்தோஷமாம். எப்படி? ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமா என்னை சிநேகித்தவனே என்று சொல்லி அவன் புலம்பல் பாடினதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ ஒருவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுதே, நாம் கடந்த வாரத்துக்கு முழு 4 பேரை ஒரு திமிர்வாதக்காரனை எத்தனை பேர் சுமந்து வந்தார்கள்? 4 வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 2:3 சொல்லப்பட்டு, மார்க் 2:3 அந்த 4 பேரின் விசுவாசத்தை கண்டு, அந்த அவன் அத்தனை வியாதியா இருக்கிறான், அப்படி இல்லை, அந்த கொண்டு வந்தவர்களை கர்த்தர் பார்க்க, அவர் முகத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த 4 பேருடைய முகத்தை கண்டு ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி என்ன சொல்றார்? மகனே எழுந்து நட என்று சொல்லுகிறது. பிறகப்போ அந்த 4 பேரினாலே மற்றவனுக்கு அவன் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறான். ஆகையினால் தான் சொன்னேன், நாம் யோராமை அல்ல. யோராம் எப்படிப்பட்டவன் என்றால், பாகால் தீர்க்கதரிசிகளை நம்பி தன்னுடைய தேசத்திலே அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறவன். கர்த்தருடைய வார்த்தைக்கு சில அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவன். என்ன சொல்றான்?
இந்த 3 ராஜாக்களையும் மோவாபினுடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க கர்த்தர் எங்களை கொண்டு வந்தார். அவிசுவாசமான வார்த்தைகளை கர்த்தர் செய்ய போகாததே சொல்றான், முன்னாடி செஞ்சிடற மாதிரி சொல்றான். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறான். ஆகினால் தான் நம் யோராமாய் அல்ல யோசபாத்தாய் காணப்பட வேண்டும். ஃபைனலாக நம்முடைய முகத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரா? கிறிஸ்துவுக்குள் பார்த்ததினால்தான் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை நம்முடைய காரியங்களை பார்த்து நீ என் பார்வைக்கு உத்தவன் என்று ஆண்டவர் சொல்லுவாரா? கிறிஸ்துவின் முகத்தை அவர் பார்த்ததினாலே நாம் இன்றைக்கு ஒரு சபையாக அவருக்கு முன்பாக நிற்கிறோம், பிதா முன்பாக விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் தந்தமுடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நம்மை பார்க்கிறபடினால்தான் நாம் நிலை நிற்கிறோம். ஒரு வசனத்தை வாசியுங்கள். யோசபாத்துக்குள்ளே காணப்பட்ட காரியங்களை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று இங்கே பார்க்கிறோம். யோசபாத் ஒரு ஆபத்திலே அகப்பட்டுக் கொள்ளுகிறான். அவனோடு இஸ்ரவேலின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் அகப்பட்டு கொண்ட பொழுது தண்ணீர் இல்லை என்று சொன்ன உடனே, அப்பாடா நான் மாத்திரம் என் தேசத்துக்கு திரும்பி போகிறேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல விட்டு ஓடவில்லை. மாறாக தன்னை நம்பி வந்தவனுக்கு, தன்னை சார்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு அவன் என்ன செய்கிறான்? அவன் நன்மை செய்கிறதை பார்க்கிறோம். நான் யோசபாத்தின் முகத்தை பார்த்து தீர்க்கதரிசிகள், இங்கே தண்ணீருக்காக நீங்கள் அலைகிறீர்கள், தண்ணீர் இல்லை என்று நீங்கள் கலங்குகிறீர்கள் என்று கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இங்கே அவன் ஆலோசனை, இங்கே வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லி அங்கே ஆலோசனை சொன்ன பிற்பாடு கர்த்தருடைய கிரியின் கரத்தினுடைய கிரியை அங்கே வெளிப்படுகிறது. வெளிப்பட்ட போது யூதாவின் ராஜா மாத்திரம் அந்த நன்மையை அனுபவிக்கவில்லை, அவனோடு வந்தவர்களும். அப்போ ஒன்றை நமக்கு இந்த வசனம் போது, என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நம் குடும்பத்தாருக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் நான் எப்படி இருக்கிறேன்? அவன் எப்படி இருந்தான் என்று நீங்கள் 2 நாளாகமம் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 17:1 வாசிங்கள். யோசபாத்தினுடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரிகள் இருந்தது என்று சொல்லி நம்ம அதில் வாசிக்க முடியும். வாசி. ம் 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 மறுபடியும் வாசிங்க. 1:10 போதும். இங்கே பார்க்கிறோம், இவன் ராஜாவான போது இன்னும் வசனத்தில் அவன் 25 வயது உள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்திலே நான் யோசபாத்தா இருக்க வேண்டும், யோசபாத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவன் 25 வயதிலே அங்கே ராஜாவாக தேவன் அங்கே அவனை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். அந்த தேசத்திலே ராஜாவை விட ஒரு உயர்ந்த பதவி இருக்கிறதா? இல்லை, அதுதான் ஹையஸ்ட் பதவி. அந்த பதவியை தனக்கு கிடைத்த போது 6ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தருடைய வழிகளில் போதும், கர்த்தருடைய வழிகள் இருக்கிறதுல இந்த தேசத்திலே உயர் பதவியாகிய ராஜாவாக தேவன் தன்னை அமர்த்தினார் என்றும், என்னுடைய பிரயாசத்தினாலோ என்னுடைய தகுதியினாலோ வேற எந்த காரியத்தினாலோ எனக்கு ஜனங்கள் ஆதரவாய் இருக்கிறதுனாலோ என் ஜனங்கள் இதிலே அமர வைத்தார்கள் என்று அவன் சொல்லாமல், கர்த்தருடைய வழிகளிலே அவன் இருதயம் எப்படி இருந்ததா? உற்சாகம் கொண்டது. உற்சாகம் கொண்டதுன்னா ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதே அதற்கு கீழ்ப்படிதல். மற்றபடி இப்போ கர்த்தர் நம்ம, இதுதான் யோசபாத்திரத்திலே காணப்பட்ட நல்ல கிரியை. கர்த்தருடைய காரியங்களிலே உற்சாகம் கொண்டது. நமக்கு பணம் வந்தா உற்சாகம் வரும், பணம் இல்லைன்னா டல் ஆயிடுவோம். ஆனால் இங்கே யோசபாத்தை பார்க்கிறோம், கர்த்தருடைய காரியங்களிலே அவன் உற்சாகம் கொண்டான். இன்னும் அநேக வசனங்களை கீழே வாசித்தால் தெரியும் அவன் என்னென்ன காரியங்கள் செய்தான் என்று.
நமக்கு சமயம் இல்லை. நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அவன் கர்த்தருடைய காரியங்களிலே அவன் உற்சாகம். அதற்கு காரணம் என்னவென்றால், தனக்கு கிடைத்த இந்த உயர் பதவி இஸ்ரவேல் ஜனங்களாலோ அல்லது சூழ்ந்திருக்கிறவர்களாலோ, எனக்கு ஆதரவாயிருக்கிற இராணுவத்தினாலோ அல்ல. இது எனக்கு கிடைத்தது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனால எனக்கு கிடைத்தது என்கிற அந்த உணர்வு. யாருக்கு உணர்வு இருக்கிறதோ அவர்களுக்குள்ளதான் பெருமை இருக்காது. பெருமை எங்க வரும்னா உணர்வு இல்லாத இடத்துல தான். கர்த்தர் செய்ததை மறந்து என்று பார்க்கிறோம். வேதத்தில் அநேக இடத்தில் அதை வாசிக்க முடியும். கர்த்தர் செய்ததை மறந்து, கர்த்தர் செய்ததை மறந்து மனமேட்டுமையாகி என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். ஆனால் யோசபாத்தோ அப்படி அல்ல. அப்படிப்பட்டவனுக்கு தான் கர்த்தருடைய முகம் மறைக்கப்படாது. கர்த்தருடைய முகம் நம்மை பார்த்து இழக வேண்டும் என்றால், நம்முடைய கிரியை எப்படி இருக்க வேண்டும் என்றால், யோசபாத்தின் கிரியை போல காணப்பட வேண்டும். யோசபாத்தின் கிரியில கர்த்தருடைய காரியத்திலே உற்சாகம் கொள்ளுகிறான். ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அல்லது வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை வாசித்தால் இதை நான் எப்படி கைகொள்ள முடியும் என்று சொல்லி அவன் ஆராய்ந்து தன்னை ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாம தான் வார வாரம் சொல்றோம், சர்வீஸ் எத்தனை மணிக்கு, நம்ம எத்தனை மணிக்கு வரோம். அப்ப நம்ம எதை காட்டுகிறது? கர்த்தருடைய காரியங்களில் நீ உற்சாகம் கொள்ளுகிறாயா இல்லையா என்பதை இந்த வசனம் தெளிவாக காண்பிக்கிறது. அதுதான் சாட்சி. ஒரு வசனத்தை வாசிக்கிறான், அவன் இருதயம் அதிலே உற்சாகம் கொள்ளுகிறது என்றால் அதை கை கொள்ளுகிறது என்று அர்த்தம். மற்ற காரியங்களுக்கு நாம் எவ்வளவு துரிதப்பட்டு போகிறோம். ஒரு ரிஜிஸ்டர் வச்சுட்டாலோ அல்லது பயோமெட்ரிக் வச்சுட்டாலோ அல்லது கார்டு காமிச்சு உள்ள போற மாதிரி தான் ஓடுகிறோம். தலை தெறிக்க ஓடி அந்த கார்டை காமிக்கிற வரைக்கும் ஒரு இருதயம் படபடுப்பதா இருக்கு நமக்கு. ஆனா ஆராதனை 10 மணி என்று சொல்லும் பொழுது ஹல்லேலூயா, எத்தனை பேருக்கு படபடு போறது தெரியாது. நான் பிஃபோர் ஆன் டைம் அல்லது 5 நிமிடத்திற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறேன் என்று நீங்கள் பிரயாசப்பட்டு வருவீர்கள் என்றால் அது எதை காண்பிக்கிறது என்றால், கர்த்தருடைய வழிகளில் உங்கள் இருதயம் உற்சாகம் கொள்ளுங்கள். இதுதான் யோசபாத்திரத்திலே காணப்பட்ட கிரியை. இப்படிப்பட்ட கிரியனுடைய முகத்தை ஆண்டவர் பார்ப்பதற்கு எப்படிப்பட்டலாம் பிரியப்படுகிறார். அதனால தான் எலிசா சொல்லுகிறான். எலிசா அவன் ஓனா சொல்லல, கர்த்தருடைய ஆவியினாலே உணர்த்தப்பட்டு சொல்லுகிறான், நான் யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால். ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு முன்பாக நற்கிரிகளை நடப்பிக்கிறவன். அவன் முகத்தை நான் தள்ளிவிட்டு நான் போக முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை விடமாட்டார். அதுதான் அது அர்த்தம். பாராது, அவன் முகத்தை நான் பாராதிருந்தால். இன்னும் நீங்கள் 2 நாளாகமும் 17:3-5 வாசிங்க. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஆமா, நீங்க பார்க்கிறோம். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகின்றா, தன்னுடைய தகப்பனுடைய வழியில் நடவாமல். வாசிங்க தெரிவி. இஸ்ரவேலுடைய செய்கை, அதாவது மற்றவர்கள் நடக்கின்படி அவன் இவர்கள் அப்படி பண்றாங்க, இவங்க அப்படி பண்றாங்க, ஆகையினால் எனக்கு மட்டும் என்ன, இவர்களெல்லாம் எனக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டாங்க அல்லவா, அவர்களெல்லாம் அவர்களே அப்படி செய்கிறார் என்று சொல்லவில்லை. இஸ்ரவேலின் வழிகளின்படி அவன் நடக்கவில்லை, யூதருடைய வழியின்படி நடக்கவில்லை, தன்னுடைய சொந்த ஜனத்தின்படி நடக்கவில்லை, தன்னுடைய சுற்றி இருக்கிற பட்டணத்தார் நடந்து கொள்ளுகிறபடி நடக்கவில்லை, தன் தகப்பனுடைய தேவனாகிய கர்த்தருடைய வழியிலே, அதாவது நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், தனக்கு வைக்கப்பட்ட ஸ்தானத்திலே அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். ஹல்லேலூயா. நமக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். வேலை ஸ்தானத்திலே ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை வேலைஸ்தலத்திலே முதலாளி என்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கலாம், அல்லது வேலைஸ்தலத்திலே ஒரு பொறுப்பாளி என்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கலாம், சபையில ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறான், நம் போகிற இடங்களிலே ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறான், நம் குடும்பத்திலே ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறான். யோசபாத்தா இருக்க வேண்டும் என்றால் நமக்கு எந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது தகப்பனுடைய ஸ்தானமா இருக்கலாம், தாயினுடைய ஸ்தானமா இருக்கலாம், பிள்ளையின் ஸ்தானமா இருக்கலாம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்த்துதான் ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்ப்பார். சும்மா நம்முடைய முகத்தை பார்த்து அவருடைய இருதயம் இலங்காது. எல்லாவற்றையும் உனக்கு பிரியமானதெல்லாம் செய்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பார்க்க மாட்டார், உன் முகத்தை பார்க்க மாட்டார். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு என்ன சொன்னார் அதாவது சொல்லுவார், நீ என்னிடத்தில் வருகிறது என்ன, உன் இஷ்டப்படி நடந்தாய் அல்லவா, அதன் பின்னே ஓடு.
கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்க்க வேண்டுமென்றால் நம்முடைய கரத்தின் கிரியைகள், அவர் நமக்கு ஒப்புவித்தவைகளிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமானது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். போதும். இப்படி நடக்கும் பொழுது அங்கே அவனுக்கு அற்புதம் நடந்ததுக்கு காரணம் என்ன? நீ வாய்க்கால்களை வெட்டு, மழையும் காண மாட்டாய், காற்றையும் காண மாட்டாய் அப்படின்றால் என்னுடைய கரத்திலிருந்து தான் உனக்கு நன்மை வரும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அங்கே பெற்றுக் கொண்டதை சாட்சியாக வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். இன்றும் 2 தீமோத்தேயுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 தீமோத்தேயு 2:13. வேகமா எடுத்து வாசிங்க. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை நாம் இப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது. நம்ம ஆண்டவரே சொல்லிட்டார், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப நம்ம உண்மை இல்லாதவர்களாகவே இருந்து விடுவோம் என்று அர்த்தம் அல்ல. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் உண்மை இல்லாதவர், அவர் உண்மையுள்ளவர் ஆகிலும் உனக்கு இரக்கம் செய்தார் அல்லவா. எதற்கு தெரியுமா? நீ உண்மையிலோனாய் மாறும்படியாக. அந்த உண்மை இல்லாத தன்மையிலே நிலைத்திருக்காதே மகனே. நீ உண்மை இல்லாதவனாய் இருந்தாலும் நான் உனக்கு உண்மையுள்ளவராய், உனக்கு வேண்டிய நன்மைகளை, உனக்கு வேண்டிய கிடைக்க வேண்டிய சகலவற்றையும் நான் உனக்கு கொடுத்தது போல, நான் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும். அப்போ அந்த உண்மை அற்ற தன்மையிலிருந்து நீ வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தருணம் கொடுக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த நிலைமைக்கு நம்மை மாற்றும்படியாக. இன்னொரு உதாரணத்தை நான் காண்பிக்கிறேன். பவுலுடைய வாழ்க்கையில் இதை நாம் பார்க்க முடியும். திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்கள். 1:24. என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பவுல் இந்த சாட்சியை அநேக இடங்களில் தன்னுடைய சாட்சி சொல்லுகிறது. நான் தமஸ்குக்கு போகும்போது, அப்போஸ்தலர் கடைசி அதிகாரத்தில் எல்லாம் பார்க்க, அவன் சாட்சியாக அங்கே அறிவிக்கிறதை பார்க்க, கர்த்தர் இன்னபடி என்னை சந்தித்தார் என்று சொல்லி சாட்சியாக அறிவிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், என்னை பற்றி தேவனை மகிமை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் கை வைத்து சொல்ல முடியும்? சபையில இருந்து கொண்டு நாம் இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே என்னை குறித்து அநேகர் சாட்சி என்ன சொல்லுவாங்க? என்னை குறித்து அநேகர் சாட்சி, என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த வார்த்தையை நாம் சொல்ல முடியும் என்றால் நாம் தான் உண்மையுள்ளவர்கள். நாம் கர்த்தருக்கு, நம்முடைய முகம் கர்த்தருக்கு அருவருப்பாய் காணப்படாது. நம்முடைய முகத்தை பார்த்து அவருடைய இருதயம் இளகும். எப்பொழுதுமா? என்னை குறித்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும். இந்த காலவெளியிலும் நம்மை ஆராய்ந்து கொள்ளும். என்னை குறித்து நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்களா அல்லது தேவனை நோக்கி கதறுகிறார்களா? என்னை குறித்து தேவனை அங்கே மகிமைப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். நம்மை குறித்து மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர மனமடிந்து போகக்கூடாது அல்லது மனமடிவாக கூடாது. இப்படி நான் சொல்லுகிறேன். பவுல் முன்னே எப்படி இருந்தானா? முன்னே நம்மை துன்பப்படுத்த, அந்த வசனத்தில் வாசிங்க. முன்னே நம்மை துன்பப்படுத்துகிறவனே இப்பொழுது தான் அழிக்க தேடின விசுவாசத்தை கட்டுகிறான் என்று எழுதியிருக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பவுலுக்கு ஒரு ஸ்தானம் தேவனாலே கொடுக்கப்படாததற்கு முன்பு அவன் துன்பப்படுத்துகிறவனாய், வேதனை உண்டாக்குகிறவனாய் காணப்பட்டான். தனக்கு ஒரு ஸ்தானம், அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரன், நீ வா, உன்னை அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக வைப்பேன், நீ கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்த தேவன், கிறிஸ்துவின் ஊழியத்துக்கென்று ஊழியக்காரனாய் அழைக்கப்பட்டு அவனை ஒரு ஸ்தானத்திலே வைத்த பிற்பாடு அவன் அநியாயம் செய்யவில்லை, அவன் மனமடிவாக்கவில்லை. அதற்கு பிற்பாடு என்ன பண்ணா? தான் அழிக்க தேடின விசுவாசத்தை கட்டுகிறான். நம்முடைய வார்த்தையினாலே எவைகளெல்லாம் அழிக்க தேடினமோ அதை நாம் கட்டுகிறோமா? நாம் கட்டுகிறவர்களா இருந்தால்,
நம்முடைய வார்த்தையினாலே மற்றவர்கள் பலனடைவார்கள் என்றால் நாம் தான் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்கள். நாம் நினைக்கிறோம் உண்மை இல்லவர்னா என்னன்னா, ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு அதை கரெக்டான நேரத்துக்கு கொடுத்துடணும், அது உண்மைதான். அது மாத்திரம் கிடையாது. வேதத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, உங்கள் நடைகள் மாறும். வாசிக்கிற எது உத்தமம்? மற்றவர்கள் என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி ஒரு அனுபவம் நம்முடைய ஒவ்வொருவருக்கும். ஆகினால் தான் யோசபாத் இதிலே அவன் உறுதியாயிருந்தான். ஒரு நன்மை அந்த வனாந்திரத்தில் மாட்டிக்கொண்ட பொழுது நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அப்பா நம்ம விட்டா போதும். ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கொள்ளும் போது அப்படிதான், நம்ம கூட யார் இருக்கிறான்னு பார்க்கறதே கிடையாது, அவங்க பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஓடி வந்துடுறோம். ஆனால் இந்த யோசபாத் அப்படி பண்ணல. தன்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவன் நன்மையே தந்தானே அன்றி தீமை ஒன்றும் செய்யவில்லை. அவன் இஸ்ரவேலின் ராஜாவா இருந்தாலும், வேறு ஏதோமின் ராஜாவா, புறஜாதியானா இருந்தாலும், யாரா இருந்தாலும், இவெல்லாம் புறஜாதி இவனுக்கு செய்ய அப்படி இல்லை. என்னை நம்பி வந்து விட்டார்கள், என்னை நம்பி வந்துட்டார்கள், என்னை சார்ந்திருக்கிறார்கள், நான் இவர்களை கைவிட மாட்டேன். அங்கே நிற்கிறான், அந்த வனாந்தரத்தில் நிற்கிறான். அவன் நிற்கும் பொழுது ஆண்டவருடைய முகம் அவனை பார்க்கிறது. என் கண்களுக்கு முன்பாக நலமானவைகளை செய்த யோசபாத்தே, உன் நிமித்தம் யோசபாத்தின் முகத்தை நான் பாராதிருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் பார்க்கிறோம், கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி என்று நாம் அறிந்திருக்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிப்போம். வாசிங்க. தேவன் நம்மை பரம அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தோடு நம்முடைய காரியங்கள் முடிவடைது, இது பரத்து வரையும் போகிறது. பரம அழைப்புக்கு பங்குள்ளாக சகோதரரே, அப்போஸ்தலரும் கவனித்து பாருங்கள். பார்க்கறதுக்கும் கவனித்து பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கவனித்து ஒரு காரியத்தை பார்க்கிறோம் என்றால் அதை கற்றுக்கொள்ளும்படிதான் நம்ம, இது என்ன இப்படி இருக்கிறது, இது எப்படி நான் கற்றுக்கொள்கிறது, டீச் பண்ணும்போது கவனித்து பார்க்க. அல்லது ஒரு தெரியாத ஒரு விஷயத்தின் நம்ம கவனம் ஃபோக்கஸ் அங்கே ஃபுல்லா இருக்கும். பார்க்கறதுனா எத்தனையோ பொருளை பார்க்கிறோம், அது அல்ல. இங்கே கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். பாருங்க, வாசிங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். இவரோ தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவராக இயேசுதான் மாதிரி. நமக்கு எல்லாவற்றிலும் அவர் நமக்கு மாதிரி வைத்திருக்கிறார். ஒரு காரியத்திலே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர் தம்மை ஏற்படுத்தினவருக்கு பிதாவுக்கு உண்மையுள்ளவராயிருந்தார். கடைசி பரியந்தம் வேதம் சொல்லுகிறது, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று. அதை நம்ம ஈஸியா வாசித்து, வேறொன்றையும் தாமாய் செய்ய, வேறு ஒன்றையும், நாட் ஈவன் சிங்கிள், வேறொன்றையும் அவர் தாமாய் செய்யவில்லை. தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையில் தமக்கு வல்லமை இருந்தது, தம்மிடத்திலே வல்லமை இருந்ததினாலே இஷ்டத்திற்கும் போய் அவர் அற்புதம் செய்யவில்லை. எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போய் ஒருவரை சந்தித்திருப்பார் என்றால் அப்ப என்ன அர்த்தம்டா, பிதாவானவர் அங்கே போக சொல்லியிருக்கிறார். பிதாவானவர் செய்ய அவருக்கு காட்டிக்கொடு, இதை செய். எத்தனை கிலோமீட்டர் தான் நடந்து போய் அங்கே போய் செய்யும் என்று சொன்னபோது, அப்படி அங்கே தாம் ஏற்படுத்தினவருக்கு அங்கே அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட யார் அவரோடு இணைந்து போர், அதாவது அவரோடு இயேசுவோடு இணைந்து மற்றவர்களோடு யார் போர் செய்வார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அழைக்கப்பட்ட, நாமெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கோம், நமக்கு நல்லா தெரியும். அவரோடு கூட இருக்க அழைக்கப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்கள். யார் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவரோடு கூட போவார்கள் என்று பார்க்கும் பொழுது, யார் இவைகள் எல்லாம் நடப்பிப்பார்கள்? கிறிஸ்துவோடு கூட இணைந்து யார் இந்த காரியங்களை நடப்பிக்க முடியும் என்றால், தவறாம ஆராதனையை அட்டன் பண்ணவங்க அல்ல, உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். உண்மையுள்ளவர்களாக தங்கள் காரியங்களிலே உண்மையுள்ளவர்களாக இருந்தவர்கள் கர்த்தரோடு கூட அவங்க இணைந்து போகிறதை பார்க்கும். அப்போ இதை உல்டாவா யோசிப்பா, அவரோடு உண்மை இல்லாதவர்கள் அவரோடு கூட இணைந்து போக முடியாது.
நம்ம விரும்பலாம், நான் போகணும்னு விரும்ப முடியும், ஆனால் கர்த்தர் அங்க அனுமதிக்க மாட்டார். உண்மையுள்ளவர்கள், அதுதான் அது கடைசியில் அதை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் என்று அதோடு நிற்கவில்லை. அழைக்கப்பட்ட எல்லாரும் போயிருக்கலாம், ஆனால் அங்கே ஒரு வார்த்தை உண்டு, உண்மையுள்ளவர்கள். உண்மையுள்ளவர்கள் மாத்திரம்தான் அங்கே போக முடியும். இன்னும் ஆண்டவர் இன்னும் தம்முடைய மாம்சத்திருந்த நாட்களிலே எப்படி தம்மை ஏற்படுத்தினவருக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் போதும். இந்த வசனம் நமக்கு தெரியும், மனப்பாடமா தெரியும், பாராம படிக்க தெரியும் நமக்கு இந்த வசனம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். அப்படி இந்த வசனத்துடைய சாராம்சம் என்னவென்றால், பிதாவானவர் எந்த நோக்கத்தோடு கிறிஸ்துவின் மேல் அபிஷேகத்தை வைத்தாரோ, அபிஷேகத்தினால் நிரம்ப பண்ணினாரோ, அந்த நோக்கத்தை அவர் செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். வியாதியஸ்தர் சுஸ்தமடைவார்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று சொல்லி அவரை குறித்து வாக்குத்தத்தம் முன் உரைக்கப்பட்டது அல்லவா? அவைகள் எல்லாம் நிறைவேற்றும்படி அந்த காலம் வந்த பொழுது தேவன் நன்மை செய்கிறவராக பிசாசின் கிரிகள் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரை சுற்றித் திரிந்தார். இன்றைக்கு அநேகர் தங்கள் இஷ்டப்படி சுற்றித் திரிகிறதை பார்க்கிறோம். இயேசுவோ அப்படி செய்யவில்லை. தாம் யாராலே ஏற்படுத்தப்பட்டாரோ அவருக்கு உண்மையுள்ளவராக, அவர் சொற்படி செய்கிறவராக அங்கே அவர் சுற்றித் திரிந்ததை பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் யோவான் 5:19 வாசிங்கள். அதுதான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம், கேட்டோம். பிதாவானவர் அவர்களை நோக்கி ஆண்டவர் அஷூரன்ஸ் கொடுக்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா என்னன்னா, நான் இப்பெல்லாம் கிரிகை செய்து கொண்டு வரேனே, உங்கள் மத்தியிலே செய்து கொண்டு வருகிறேனே, இதெல்லாம் இன்னைக்கு இந்த ஊருக்கு போகணும், நாளைக்கு அந்த ஊருக்கு போகணும், நாளைக்கு இவனை சுகமாக்கணும், இவனை எடுமை, நான் அல்ல, ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நான் அல்ல, என்னை ஏற்படுத்தின பிதா, என்னை எந்த ஸ்தானத்தில் அவர் வைத்தாரோ அவர் பிதாவானவர் செய்ய காண்கிறதை பார்க்கிறார், ஆவியிலே பார்க்கிறார். அது எதுவோ அதையே குமாரன் அந்தப்படியே, வேற மாதிரி கிடையாது, அந்தப்படியே அங்கே செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், நமக்கு நன்றாக மிகவும் தெரிந்த வசனம் தான். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 3:2 வாசிங்கள். ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆமா, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த முடவனை அங்க ஆலயத்திற்கு முன்பதாக வைத்து என்ன பண்ண கொண்டிருக்கிறான்? போறவங்க வரவங்கலாம் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். சிலர் போடுவாங்க, சிலர் போட மாட்டாங்க. சிலர் என்ன பண்ணிருப்பாங்க, நாம திட்டுறது மாதிரி அவங்களுக்கு காலையிலே வந்து உட்காந்துட்டான் பார் அப்படி சொல்லியிருப்பாங்க. சிலர் போட்டிருப்பான், சிலர் போடாம போயிருப்பாங்க. ஆனால் பிச்சை கேட்கும்படி அங்கே எல்லாரும், இந்த உள்ளே வந்த ஜனங்கள் எல்லாரும் ஒரே விதமாகத்தான் செயல்படும். ஒன்று பிச்சை போடுகிறார்கள், இல்லை பிச்சை போடல, அல்லது திட்டிட்டு போயிட்டு இருப்பான். எல்லாரும் ஒண்ணு போலதான். ஆனால் பேதுருவும் யோவானும் என்ன செய்கிறார்கள்? 4ஆம் வசனம், பேதுருவும் யோவானும் எங்களை உற்று பாருங்கள், போதும் போதும். இங்கே இவர்கள் மற்றவர்கள் செய்தது போல செய்யவில்லை. மற்றவர்கள் எல்லாம் தங்களிடத்துல காசு இருந்தா போட்டிருக்கலாம், அல்லது போடாம இருந்திருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல இவர்கள் மாத்திரம் என்ன சொல்கிறார்கள்? ஒன்று பிச்சை போட்டிருக்கணும், பிச்சை போடாம போயிருக்கணும். அந்த ரெண்டுமே செய்யாம எங்களை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். நோக்கி பார்த்த உடனே அவன் என்ன நினைக்கிறான்? ஏதோ வெயிட்டா கொடுக்க போறாங்க போல் இருக்கு. அந்த சிந்தனை அவர்களை நோக்கி, அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும், அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று அங்கே அவர்களை நோக்கி பார்த்தபோது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. இது நமக்கு தெரியும், கோரஸ்ல கூட பாடுறோம், சில்வர் அண்ட் கோல்டு ஐ ஹேவ் நன் என்று பாடுகிறோம்.
அப்போ இங்க என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இவர்களுடைய இருதயம் என்ன, யோசபாத்துக்குள்ள இருந்த அந்த அதே ஆவி இங்க இருக்கு. என்ன தெரியுமா? தன்னோடு இருக்கிறவன், தன்னுடைய சக மனிதன் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே அவன் இருக்கவன். அப்படின்னா அவனும் நல்லா இருக்கட்டும், அவனும் என்னை போலவே இருக்கட்டும். என்னை போலனா என்ன? பேதுரு நன்றா நடக்கிறவனா? நடக்கிறவன். யோவா நன்றா நடக்கிறானா? நடக்கிறவன். ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்? முடவனாய் இருக்கிறான். அப்படி என்றால் என்ன சொல்லுகிறது இந்த வசனம்? எங்களை நோக்கிப்பார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் அவனை எழுப்பின போது, என்னை போலவே நான் எப்படி ஆரோக்கியம் உள்ளவனாக என் கால் நன்றாக நடந்து ஆலயத்திற்குள் போகிறவனாய் காணப்படுகிறேனோ அப்படியே எனக்கு அடுத்தவனும் காணப்பட வேண்டும். எல்லாரும் செய்கிறத நான் செய்ய மாட்டேன். எல்லாரும் பிச்சை போடுறான், அவன் மறுபடியும் ஒவ்வொரு நாளைக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு வருவான். ஆனால் அதை பார்க்கலும் மேலானதை செய்ய விரும்புகிறேன். எங்களை நோக்கிப்பார் என்று சொல்லி, நஸ்ரேனாகிய இயேசுவின் எங்களை நோக்கிப்பார் என்று சொல்லி அவர்கள் தங்களை மகிமைப்படுத்தல. அதுதான் கவனிக்க. வல்லமன் மக்கள் இருந்தா எங்களை நோக்கிப்பார், நான் எப்படி பண்றேன்னு அப்படி அவங்க காண்பிக்கல. அவர் நோக்கிப்பார் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். அவன் நடந்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நடந்து எங்க போனா சொல்லுங்க? நடந்து எங்க போனா? மார்க்கெட்டுக்கா? எங்க போனா? எப்படி போனா? குதித்து எழுந்து. அவன் குதித்து எழுந்த போது கரடுகள் எல்லாம் பலன் கொண்டது. கரடுகள் பலன் கொண்டது. என்ன? என்னுடைய வார்த்தை யார் எந்த காரியத்திலே பலவீனனா இருக்கிறார்களோ, நான் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அவர்களோடு பேசினா அவங்க அந்த காரியத்தில் என்ன பண்ணணும்? பலன் அடையணும். இருக்கிற பலனும் போயிடக்கூடாது. அவன் பலன் அடைந்து அவன் கரடுகள் எது அவனால முடியலையோ அந்த காரியங்கள் அல்ல, அவன் பலன் அடைந்து அவன் கரடுகள் பலன் அடைந்தது என்று பார்க்கிறோம். பலனடையப்பட்டவனாக எழுந்துகிறான். தங்களை காண்பிக்கவில்லை, தங்களை உற்று பார்க்க சொன்னார்கள். பார்க்க சொல்லி கிறிஸ்துவை காண்பிக்கிறார்கள், கிறிஸ்துவின் வல்லமையை காண்பிக்கிறார்கள். எந்த காரியத்தில் வீக்கா இருந்தானோ அதிலிருந்து அவர்களை தூக்கி விடுகிறதை பார்க்கிறோம். தூக்கி விட்ட பிற்பாடு ஒரு காரியம் நடக்கிறது. அவன் குதித்து எங்க போனா? ஆலயத்திற்கு போனான். அதற்கு முன்னாடி எங்க இருந்தா சொல்லுங்க? தேவாலயத்துக்கு வெளியே இருந்தானா உள்ள இருந்தானா? வெளியே இருந்தான். அப்போ என்னுடைய வார்த்தை தேவாலயத்திற்கு வெளியிலே இருக்கிறவனை எங்க கொண்டு வரணும்? சபைக்கு கொண்டு வரணும். நான் பேசுகிற வார்த்தை, ஐயோ இப்படி இருக்கிறதா காரியங்கள், நான் இவர்கள் இருக்கிற இடத்திற்கு, இவர்கள் ஆராதிக்கிற இடத்திற்கு நான் போவேன் என்று சொல்லி அவனுக்குள்ளே உற்சாகம் வர வேண்டும். நம்ம பேசுற பேச்சு சபைக்குள்ளே நாம் வசனம் பேசுவோம், நம்ம பேசித்தான் அவனு, வேற வழி இல்லை. ஆனால் நான் எப்படி கிறிஸ்தவன் என்று அறியப்படுகிறேன், வெளியிலே நான் எப்படி பேசுகிறேன்? சபையிலே நான் வசனம் தான் பேசுவோம், எல்லா வசனமும் பேசலாம், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை. ஆனால் வெளியிலே என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? வெளியிலே என்னுடைய பேச்சு எப்படி இருக்கிறது? இங்கே பார்க்கிறோம், தேவாலயத்துக்கு வெளியே இருந்தவன், நான் இப்படி சொல்லுகிறேன், சபைக்கு வெளியே இருந்தவன் அவருடைய வார்த்தையினாலே கிறிஸ்துவை அவர்களிடத்தில் கண்டபடினாலே அவர்கள் வார்த்தையை கேட்டு பலனடைந்து அவன் சபைக்குள்ளே வருகிறான். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? சபைக்குள்ள இருக்கிறவன நம்முடைய வார்த்தை நிமித்தம், இது பெந்தகோஸ்தே அனுபவத்தில் அநேக சபைகளில் நடக்கிறது. அங்கிருந்து வெளியே வருகிறவர்களை கேட்டு பாருங்களேன். ஏன் வந்துட்டு பர்டிகுலர் பேரை சொல்லுவாங்க? இவங்களால தான், இந்த குடும்பத்தால தான், இந்த வசனம் அறியாததுனால. இது நமக்குள்ளே நீக்கப்பட வேண்டும். வெளியே இருக்கிறவன் உள்ளே வர வேண்டும். உள்ளே இருக்கிறவனை வெளியே அனுப்புவது நம்முடைய காரியம் அல்ல. அப்படி நமக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்க, ஆண்டவர் என் வார்த்தையினாலே என்னுடைய கிரியையினாலே உள்ளே இருக்கிறவன் வெளியே போகிறதை பார்க்கலாம். எந்திர கல்லை கட்டி கடலிலே போடுவது எனக்கு நலமா இருக்கும், ஏனால் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறதை பார்க்கலும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஆகினாலே இந்த காரியத்தை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய வார்த்தை எதை இன்னும் 6-7 வாசிருங்க. 6-7 3-6-7 8 வாசிங்க. ஆமென். தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் யோசபாத்தினிடத்தில் காணப்பட்ட, நான் மிகவும் சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன்.
இரண்டாவது காரியத்துவம் யோசபாத்திலே என்ன இருந்தது என்று 2 நாளாகமம் புஸ்தகம் 17:4 வாசிங்க. 17:4. ம் 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 திரைப்படுத்துற 9ஆம் வசனத்தை வாசிங்க. எதை? யூதாவிலே உபதேசித்து. போதும். யூதாவிலே உபதேசத்தின் மேல், கர்த்தருடைய உபதேசத்தின் மேல் வாஞ்சையுள்ளவன் தான் இந்த யோசபாத். ஆகையினால் தான் சொன்னேன், நாம் யோராமாய் காணப்படக்கூடாது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமாய் காணப்படக்கூடாது. அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். யோசபாத்தோ கர்த்தருடைய உபதேசத்தின் மேல் ஆவலுள்ளவனாயிருந்தான். அவன் கை கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அவன் கை கொண்டது மாத்திரமல்ல, தேசமெங்கும் அதற்கென்று ஆட்களை அனுப்புகிறான். இதை போய் உபதேசியுங்கள். என்னை போலவே எல்லா ஜனங்களும், யூதா ஜனங்கள் யாவரும் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே உபதேசத்திலே தானும் நிலைத்திருக்கிறான். தன்னோடு இருக்கிறவர்களுக்கும் வெறும் நன்மை மாத்திரமல்ல, சரீர நன்மை மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவன் பகிர்ந்து கொடுக்கிறான். எனக்கு காணப்பட்டான். ஒருவேளை சிலர் கஷ்டப்படாம பணத்தை கொடுத்துடலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும். பணத்தை கொடுக்கிறது தப்பு இல்லை, கொடுக்கலாம். எது தேவையோ அதை சந்திக்கலாம். அதோடு கூட ஆவிக்குரிய, இங்கே பார்க்கிறோம், உபதேசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அதற்காக என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ அதை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 20ஆம் வசனம், 28 கடைசி. யாவையும் என்ன பண்ணுங்க? உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொன்ன யாவையும் உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் என்று சொல்லும் பொழுது சபையினுடைய அஸ்திபாரம். நாம் எபேசியர் பைபிள் ரீடிங்ல வாசித்தோம், 2:20 வாசித்தோம். என்ன இருக்கிறது? வாசித்துருங்க ஒரு நிமிஷம். போதும். அஸ்திபாரத்தின் மேல் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியினுடைய அஸ்திபாரம் என்று எதிலே இருக்கிறது என்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 38 கடைசி வரைக்கும் அப்போஸ்தலருடைய அஸ்திபாரம் இருக்கிறது. 38 வாசிங்க. 2:38. அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, போதும். முதலாவது 10 காரியங்கள் இந்த வசனம் முடிவதற்கு, இந்த அதிகாரம் முடிவதற்குள்ளே உபதேசம், அஸ்திபாரம், சபையினுடைய அஸ்திபாரம் இதுதான். இன்றைக்கு அஸ்திபாரம் அநேக இடங்களிலே சரியில்லாதபடினால் ஜனங்கள் சீர்கிட்டு போகிறதை பார்க்கிறோம், வழி விலகி போகிறதை பார்க்கிறோம். ஆதி அன்பை விட்டு பின்வாங்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், சபையிலே இவைகளை குறித்து இப்பொழுது அதிகம் பேசுகிறதில்லை. எது? இந்த அஸ்திபார உபதேசம். நீங்கள் மனம் திரும்பி, பாவத்திலிருந்து மனம் திரும்பி என்று இருக்கு. இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு திரும்பவும் பாவத்துக்கு திரும்புகிறதை பார்க்கிறோம். வேதம் அப்படி சொல்லவில்லை, அஸ்திபார வசனம் அப்படி சொல்ல. நீங்கள் பாவத்திற்கு மனம் திரும்பும், பாவத்திற்கு மறுபடியும் திரும்புறது அல்ல, மனம் திரும்பி. இரண்டாவது, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இரண்டாவது ஞானஸ்நானம். போதும். ஞானஸ்நானம் என்பது சபையினுடைய ஒழுங்கு என்று நாம் நினைக்கலாகாது. அது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது, கர்த்தரோடு நாம் உடன்படிக்கை பண்ணுகிறது. இது சபையில, எல்லா சபையில வச்சிருக்காங்க, ஒவ்வொரு சபையில ஒவ்வொரு வித்தியாசம். அதுவும் அல்ல, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. கர்த்தரோடு நான் உடன்படிக்கை பண்ணிக்கொள்வது. இனி உம்மை மாத்திரம் செவிப்பேன் ஆண்டவரே, உம்மை என்று பேரு தேவன் இல்லை ஆண்டவரே, என்னை பாவத்தின் மனம் திரும்ப பண்ணினேன், உம்மோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். இதெல்லாம் அஸ்திபாரம். மூன்றாவது வாசிங்க தொடர்ந்து. போதும். அப்பொழுது மூன்றாவது பரிசுத்தாவி. இப்படி 10 காரியங்கள் இருக்கு. நீங்கள் வீட்டிலே வாசிங்கள், ஒவ்வொன்றாய் நீங்கள் தியானித்து வாசிங்கள், உங்களுக்கு விளங்க. நமக்கு சமயம் இல்லை. இது மூன்றாவது காரியம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள். நான் மனம் திரும்பி விட்டேன், அதிலே சந்தோஷமா இருந்து விடாது. நான் ஞானஸ்நானம் பெற்று விட்டேன், அதிலே நிலைத்து விடாது. நான் பரிசுத்தாவி என்றைக்கோ பெற்றேன், அது அல்ல, இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டோமா? ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுகிற அனுபவம். எப்பொழுதெல்லாம் கர்த்தர் வாஞ்சையோடு நீ வருகிறாய் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அன்றைக்கு என்றைக்கோ பெற்றுக்கொண்டது உண்மைதான். என்றைக்கோ உன்னுடைய வாலிப பிரயாத்தில் நீ துடிப்புள்ளவனாய் செயல்பட்டது உண்மைதான். அதற்காக ஆதங்கமாய் ஜெபித்து நீர் தரும் வரைக்கும் நான் இருப்பேன் என்று இருந்தது உண்மைதான். இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? அட் பிரசன்ட், ரைட் நவ்
என்றைக்கோ ஒன்றை பெற்றுக்கொண்டார். ஃபேனை ஆஃப் பண்ணிட்டா கொஞ்ச நேரம் ஓடும். அது மாதிரி தான் அநேகருடைய அபிஷேகம். என்றைக்கோ பெற்று கொஞ்சம் கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு. அதனால ஃபேன் ஓடிட்டே இருக்குன்னு அர்த்தம் இல்லை, கொஞ்ச நேரத்தில் நின்று போகும். இன்னும் இது மாதிரி 10 உபதேசங்கள் இந்த 2ஆம் அதிகாரம் 38 கடைசி வசனத்துக்குள்ளே சபையின் அஸ்திபாரம் இருக்கிறது. அந்த அஸ்திபார வசனத்தை தியானிங்கள். கர்த்தர் நமக்கு அவைகளின்படி நடக்க நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே எப்படி அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக காணப்பட்டதோ அப்படியே நாம் கர்த்தருடைய வழிகளில் பிரியம் கொள்ளுகிறவர்களாக, உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற பண்ணுவாராக. அதற்குரிய கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆமேன். ஒரே ஒரு பாட்டினுடைய முதல் 2 அடியை மாத்திரம் நான் பாட விரும்புகிறேன். தெரிந்தவர்கள் மாத்திரம் பாருங்க. உம் சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே. உம் சித்தம் செய்ய